திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறேன். இது ஆர்சிபி வீடியோ, அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கன்ட்டு சொல்றேன். எனக்கு என்னமோ 2027 வேர்ல்டு கப்பு கேப்டன் விராட் கோலி தான் பண்ண போறாருன்னு தோணுது. வில் சால்ட்டு, விராட் கோலி, படிதர், படிக்கல்லு, ரொமரே ஷெஃபர்ட், டிம் டேவிட் எல்லாம் இருக்காங்க. பேட்டிங் போன வருஷம் அந்த மாதிரி ஆடுவாங்களா? அதாவது போன வருஷம் ஆர்சிபி பெங்களூர்ல விளையாண்டாங்க. இந்த வருஷம் பெங்களூர் கிடைச்சிருக்கு. ஹோம் கிரவுண்ட் எப்படியே கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, 13 பேர் இறந்துருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அதுல இருந்து மீண்டு வருவாங்களா? அவிங்களுக்கு இந்த டைம் அந்த 13 பேர் இறந்தாங்களே, அவிங்களுக்கு மறுபடியும் இன்னொரு கப்பு வாங்கி அதை சமர்ப்பிப்பாங்களா அந்த ஆடியன்ஸ், அதாவது ஃபேன்ஸ்க்கு? ஹாய்ஸ்ஃபீல்ட் மும்பை மேட்ச்ல இருந்து ஜாயின் பண்ண போறாரு. இதுதான் அவரோட அப்டேட். ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச் 2 மேட்ச் இருக்க போறதுல மும்பை மேட்ச்ல இருந்து ஜாயின் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கேம்ப்ல ஜாயின் பண்ணிடுவோம். ஆனா ஆடுறது மும்பை மேட்ச்ல இருந்து ஆட போறாங்க. இதுதான் ஹெசில்வுட்டோட அப்டேட். இது வரைக்குமே கப்படிச்ச டீம்ல பண்ணதை ஆர்சிபி இந்த வருஷம் பண்ணிருக்காங்க. என்னன்னா கோரை ரீடைன் பண்ணிருக்காங்க. அவங்களோட கோர் யார் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களை அப்படியே ரீடைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த வருஷம் பண்ண நல்லது. குருசாமியா ஆக வேண்டியவங்க ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு கப்படிச்சாங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபியோட ஸ்குவாட் அனாலிசிஸ், டீம் எப்படி எடுத்திருக்காங்க, நிறை குறைகள், இன்ஜுரி அப்டேட் எல்லாமே இந்த வீடியோல இருக்க போகுது. அதனால மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாம இன்னொரு அடிஷனலா ஒரு சின்னதா ஒரு பட்டன் காமிக்கும் நம்ம கிட்ட, ஜாயின்னு. சப்போர்ட் முடிஞ்சா அவங்களால பண்ணுங்க. கண்டினியூ வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆர்சிபியோட பேட்டிங்ல இருந்தே போயிடுவோம். தினேஷ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். எப்படி இருக்கு பேட்டிங், எப்படி எடுத்திருக்காங்க? எனக்கு இந்த பேட்டிங் போன வருஷம் ஆடுற மாதிரி ஆடினாலும் நல்ல பேட்டிங். எல்லாத்துலயுமே ஓப்பனிங், மிடில் ஆர்டர், பினிஷர்ஸ், நம்ம ரேட்டிங்ல எல்லாத்துலயும் டாப் 1 கொடுத்துடலாம். எனக்கு இதுல மட்டும்தான் ஒரு சந்தேகம். போன வருஷம் ஆனா அதே ஃபார்ம்ல இந்த டீம் அப்படி இருக்கா? ஒரு சேஞ்ச் கூட கிடையாது. படிக்கலுக்கு பதிலா வெங்கடேஷ் எடுத்திருக்காங்க. வெங்கடேஷ் உள்ள ஆடுவாராங்கிறது டவுட் தான். ஆனா படிக்கல் செம ஃபார்ம்ல இருக்காரு. ரஞ்சி, விஜயகாசாரு, சைடு முஸ்டகலிகள் எல்லாத்துலயுமே செம ஃபார்ம்ல இருக்கிறாரு. கான்ட்ராஸ்டா வெங்கடேஷ் எதுலயுமே ஃபார்ம்ல கிடையாது. அப்படிங்கறதுனால படிக்கல் உள்ள ஆடிடுவார். மேஜர் சேஞ்ச் அந்த டீம் பேட்டிங் லைனப்ல கிடையவே கிடையாது. ஒரே ஒரு டவுட், ஃபார்ம் கன்சர்ன்ஸ். இன்ஜுரியில இருந்து டிம் டேவிட் மாதிரி பிளேயர் வராங்க. ஃபார்ம்லயே இல்லாம ஜித்தே சர்மா வராரு. ரொம்ப நாளா ஒரு 2-3 மாசமா கிரிக்கெட்ல ஆடாத விராட் கோலி வராரு. பட்டிதர் லாங் இன்ஜுரியில இருந்து இப்ப வராரு. அது மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் ஃபார்ம் கன்சர்ன்ஸ் கிரிக்கெட் விளையாண்டு கொஞ்ச நாள் ஆன மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. எப்படி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஐபிஎல் டைம்ல பேட்டிங் பிச்சு யாரு எப்படி கணக்கு போட முடியாது. அடிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி டீம் இந்த வருஷமும் ஒரு கப் இருக்கு, எழுதி வச்சுக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு என்னமோ விராட் கோலி மேல இந்த வாட்டி 3 செஞ்சுரி அடிச்சுட்டு வர்றாருப்பா, சும்மா இல்ல. எனக்கு அடிச்சுட்டு வர்றாரு நான் இன்னைக்கு சொல்லல. ஜனவரியில கடைசியா விளையாண்டது. டிசம்பர் கடைசி, ஜனவரி ஸ்டார்டிங்ல விளையாண்டது. அதுக்கப்புறம் இன்னும் கிரிக்கெட் விளையாடவே இல்லை. ஐபிஎல் தான் அடுத்தது வராரு. முன்னாடி நீ என்ன விளையாண்டாருன்னு கொஞ்சம் எடுத்துப்பாரு. அதுக்கு முன்னாடி என்ன விளையாண்டாரு? லண்டன்ல எனக்கு தெரிஞ்சு இந்திய பிச்சை ஒன்ன கழட்டி ஜேசிபி வச்சு கழட்டி எடுத்துட்டு போய் அங்க போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுலதான் பிராக்டிஸ் பண்ணுவாரு. இறங்கி ஒரு போடு. எனக்கு ஒண்ணும் இல்ல, விராட் கோலி ஃபார்முக்கு வந்தா முடிஞ்சு போச்சு. விராட் கோலி ஃபார்முக்கு வந்தாரு இல்ல, அவர் பேட்ல பட்டா போதும் மேட்ச் இல்ல. ஆல்வேஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆள்னா விராட் கோலி தான். நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் அதே கதை தான். போன வருஷம் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப் ஆர்சிபி அவர் தான். அதிக ரன் ஆர்சிபி கிடைச்சிருக்காரு. அதனால நான் மறக்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறேன். இது ஆர்சிபி வீடியோ, அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கன்ட்டு சொல்றேன். எனக்கு என்னமோ 2027 வேர்ல்டு கப்பு கேப்டன் விராட் கோலி தான் பண்ண போறாருன்னு தோணுது. உடனே சரி இன்னும் பேச, நீ எல்லாம் எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற சொல்ற. இல்ல எனக்கு தோணுது. ஏன்னா கில்ல நம்பி போனோம்னா 2027 வேர்ல்டு கப்பு நம்ம கண்டிப்பா அடிக்க மாட்டோம். ஒரு பவரான ஆளு கேப்டன் பண்ணும். இப்போதைக்கு டீம்ல தேடி பார்த்தீங்கன்னா யாரும் காணோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப வேர்ல்டு கப் முன்னாடி எப்படி வைஸ் கேப்டன் தூக்குனாங்களோ அந்த மாதிரி கேப்டனே மாத்திட்டு, கோலி இந்தாப்பா நீ உன் கையில தான் இருக்கு, நீ அடிச்சுட்டு உனக்கு இந்த கப்பு வந்துச்சுன்னா தோனி கூடயும் கபில் தேவ் கூட நிக்கிற வாய்ப்பு உனக்கு இல்லையா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ கோலி தான் கேப்டன் பண்ணுவாரு. கப்பு அடிச்சு போட்டோ ஷூட்ல அந்த ஆள் பேர் இருக்க போது. கேப்டன் கோலி இஸ் பேக். என்ன திட்டலாம் இப்ப ஏன்னா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்ட்டு பழைய ரெக்கார்டு போய் எடுத்து பாருங்க. நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அதனால எனக்கு என்னமோ 2027 வேர்ல்டு கப்பில் கோலி தான் கேப்டன் பண்ண போறான். அவன் தான் கப் அடிச்சு தர போறான், பாத்துக்கோங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. சரி, வில் சால்ட்டு, விராட் கோலி, படிதர், படிக்கல்லு, ரொமரே ஷெஃபர்ட், டிம் டேவிட் எல்லாம் இருக்காங்க.
பேட்டிங் போன வருஷம் அந்த மாதிரி ஆடுவாங்களா? அதாவது போன வருஷம் ஆர்சிபி பெங்களூர்ல விளையாண்டாங்க. இந்த வருஷம் பெங்களூர் கிடைச்சிருக்கு. ஹோம் கிரவுண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 13 பேர் இறந்திருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அதுலருந்து மீண்டு வருவாங்களா? அவிங்களுக்கு வந்து இந்த டைம் அந்த 13 பேர் இறந்தாங்களே, அவிங்களுக்கோசரம் மறுபடியும் இன்னொரு கப் வாங்கி அத சமர்ப்பிப்பாங்களா? அந்த ஆடியன்ஸ் அதாவது அந்த ஃபேன்ஸ்க்கு. வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷமும் டிராஃபி லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது பவுலிங்ல என்ன இருக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம். அது மாதிரி பேட்டிங்ல ஃபயர் பவர் இருக்குன்னா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன விராட் கோலி, ஃபில் சால்ட், படிதர் எல்லாமே அடிக்கிறவங்க தான். ஆனா கரண்டா என்ன ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் இதுல பாத்தீங்கன்னா விராட் கோலி, சால்ட், உங்களுக்கு மேபி ஒரு எண்டுக்கு ரொமாரோ ஷெஃபர்டு, இவங்க தான் ஓரளவுக்கு கரண்ட்ல ஃபார்ம் இருக்காங்க. இல்லைன்னா எப்ப வந்தாலும் அடிக்கக்கூடிய ஆளு. நீ இப்ப பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், படிக்கல் வந்து ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்ல இருக்காரு. ஆனா வெங்கடேஷ் ஐயர் அதிகமா காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு இடத்துல யாரை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி படிக்கல் தான் பண்ணா பெட்டரா இருக்கும். சரி, இப்போ நான் இன்னொன்னு கேட்கறேன். ஜித்தேஷ் சர்மாவோட ஃபார்ம், அவரோட ரோல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா பினிஷர் ரோல் பிளே பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. இல்ல போன வருஷம் வந்து அந்த ஃபார்ம் நல்லாவே ஷோ பண்ணாரு. அந்த எல்ஐஜி மேட்ச்ல அந்த 80 ரன் அன்பிலீவபிள். அந்த மேட்ச் எங்கேயோ எடுத்துட்டு வந்து கொடுத்து டாப் 2ல பினிஷ் பண்ணி ஒரு அறிவைப்பு டேரக்ட் தோத்த இன்னொரு வாய்ப்பு, ஜெயிச்சா டேரக்ட் ஃபைனல்ங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு வாய்ப்பு போட்டு கொடுத்தாரு ஜித்தேஷ் சர்மா. மறந்துடக்கூடாது, போன வருஷம் பயங்கரமா விளையாண்டுருக்காரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, இன்ன வரலும் ஐபிஎல் போன வருஷம் ஐபிஎல் முடிச்சதுல இருந்து இந்த வருஷம் ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடி வரணும். என்ன ஃபார்ம், எப்படி இருக்காங்க, இதெல்லாம் கவலையே கிடையாது. விராட் கோலின்னு ஒரு மனுஷன் வந்து ஆன்டி பிளவர்னு ஒரு கோச் வந்து அந்த இடத்துல நிக்கும் போது எல்லாம் மாறிடும். எல்லாமே பேக் டு ஃபார்ம் வந்துருவங்கள எனக்கு தோணுது. எனக்கு என்ன, இந்த டீம் நல்ல டீம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஏலம் வரும்போது இவங்க அதே டீமை நம்பி போயிட்டாங்க. போன வருஷம் கப் அடிச்சதுனால இந்த டீமை வச்சு இந்த வருஷம் கப் அடிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. சின்ன அப்கிரேட் பண்ணலையோன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா போன வருஷம் பண்ண இதை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம ரீசன் சால்ட்டுக்கு ஒரு பேக்கப் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக நல்ல பேக்கப். டிகாக்லாம் இருந்தார். 1 கோடி சும்மா என்ன இவங்க பர்ஸ் அமௌண்ட் இருந்தது, டிகாக் எடுத்து போட்டிருக்கலாம். அதே மாதிரி டிம் டேவிட் கூட விடுங்க, பிரீஸ்டோ இருந்தாரு. ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். அது இல்லாம டிம் டேவிட் ஃபினிஷர். டிம் டேவிட் மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. ஆனா உனக்கு இன்னும் ஹோல்டரு அந்த மாதிரி சின்ன, நான் சொல்றது உங்களுக்கு அப்கிரேடுக்கு சொல்றேன். டிம் டேவிட் மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. ஆனா அந்த மாதிரி ஃபினிஷருக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஆளை நம்ம எடுத்துருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா லிவிங்ஸ்டன் விட்டீங்க. இன்னொரு கேள்வி கேட்கறேன். நீங்க ரொம்பவே ஹோல்டர் சொல்றீங்க, பேர்ஸ்டோ எல்லாம் சொல்றீங்க. ஓகே, ஜேக்கப் பத்தல் தான் பிளேயிங் 11ல பிளேயிங் 15ல இருக்க போறாரு. டேரக்டா எடுத்து உள்ள சொல்லிட வேண்டியது ஏர் ஃபார்மேட்னால. எந்த பிளேஸ் போனாலும் அவர் சூட் ஆகாரு. இல்ல எனக்கு புரியும், நான் மறந்துட்டேன். ஜேக்கப் பத்தல் சொன்ன மாதிரி டிம் டேவிட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதுதான் சொல்றேன். அது இந்த டீம் சரி யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபினிஷர், இந்த டீம்ல ஃபினிஷர்னு பார்த்தா ஜித்தேஷ் சர்மா, ரொமாரோ ஷெஃபர்டு, டிம் டேவிட். அனதர் வந்து அப்படியே ஃபெயில் ஆனாலும் யாராவது 2 பேர்னா குருணால் பாண்டியா கீழே இருக்காரு. பினிஷிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல நான் தான் சொல்லிட்டேன், போன வருஷம் இந்த டீம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நாம பார்க்க வேண்டியது அப்படியே ஃபார்மில் இருக்காங்களான்னு தான் பார்க்கணும். எனக்கு என்னமோ நான் தான் சொல்றேன், இந்த டீம் நல்லாவே இருக்கு. நம்ம குறையெல்லாம் இந்த டீம்ல சொல்ல முடியாது. நமக்கு என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு வருஷம் கிரிக்கெட் ஆடல, 3 வருஷம் 3 மாசமா ஆடல, அப்படிதான் சொல்ல முடியுமா? ஆனால் போன வாட்டி அதே பிரச்சனை தான் இருந்தது. ஆனால் உள்ளே வந்தாங்க, ஹெசல்வுட்டுங்கிற ஒரு மனுஷனை வச்சு கப்படிச்சுட்டு போயிட்டாங்க. அது வேணால் நம்ம ஒத்துக்கணும். இப்போ ஃபினிஷிங் ரோல் இதை எடுத்துட்டுனா இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அடித்து கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ டிம் டேவிட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி டிம் டேவிட் இன்ஜுரியிலிருந்து வராரு. எனக்கு என்னமோ அவர் மேலே தான் பயங்கரமான ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லையோ இன்ஜுரியிலிருந்து வரனால. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அவரால் ஆடித்தர முடியல. இந்த டீம்ல அவர் கரெக்டா பண்ணிடுவாரா? இப்ப இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு அவர் கரெக்டா விளையாண்டு போன வருஷம் மாதிரி ஜெயிச்சு கொடுத்துருவாரா? இல்ல, இப்போ டிம் டேவிட் நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே ஜேக்கப் பெத்தல உள்ள எடுத்துட்டு வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஜேக்கப் பெத்தல் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. ஜேக்கப் பெத்தல் ஃபார்ம்ல இருக்காரு, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். டிம் டேவிட் ஃபார்ம்ல இருக்காரா இல்லையாங்கிறத நீ 5 மேட்ச் பார்க்கணும்ல. இல்லப்பா, எப்படியா இருந்தாலுமே இந்த டீம்ல காம்பினேஷன், ஏன்னா வெளிய நல்ல பிளேயர் இருக்கறனால. டிம் டேவிட் நீ விராட் கோலி இல்ல ஓப்பனிங்ல சால்ட் ஃபார்ம்ல இல்லைன்னா கண்டுபிடிச்சிடுவ. டிம் டேவிட் எங்க இறங்குறாரு? வாய்ப்பு கம்மி தான். இப்ப அதான் சொல்றேன், 2-3 மேட்ச் கண்டிப்பா ஆகும். ஏன்னா உங்களுக்கு பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல ஃபயர் பவர் இருக்கு. படிதாரு எல்லாமே அடிச்சு கொடுத்துறான்னு வைங்க. இப்ப கீழே இருக்கவங்கள டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது 1-2 மேட்ச், ஒரு 3 மேட்ச் கழிச்சா கிடைக்க போகுது. அதனால அதை அவங்க டெஸ்ட் பண்ணும். காம்பினேஷன் எப்ப பிக் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, பேட்டிங் பத்தி பேசிட்டோம். போன வருஷம் ஒரே ஆள் தான், ஒரு ஆளை வச்சு டீம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா ஹெசல்வுட் மட்டும் தான்.
ஹெசிலுட்டோட இன்ஜுரி அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிரும். ஹெசிலுட் வந்து மும்பை மேட்ச்ல இருந்து ஜாயின் பண்ண போறாரு. இதுதான் அவரோட அப்டேட். ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச் 2 மேட்ச் இருக்க போறதுல மும்பை மேட்ச்ல இருந்து ஜாயின் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கேம்ப்ல ஜாயின் பண்ணிடுவோம். ஆனா ஆடுறது வந்து மும்பை மேட்ச்ல இருந்து ஆட போறாங்க. இதுதான் ஹெசிலுட்டோட அப்டேட். சரி, ஓகே. சரி, யாஸ் தயாலா மங்கேஷ் யாதவா? யாஸ்தேல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்த இந்தியாவில் இருக்க எல்லா இதுலையுமே இருந்து அவர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷமா கிரிக்கெட் ஆடல. ஒரு வருஷம் ஆடல எனக்கு தெரியுது. ஆனால் ஆர்சிபி மட்டும் தானே பேர் பண்ணாங்க. இல்லை நீ பரவாயில்ல, எந்த கேஸில் மட்டும்தான் பரவாயில்ல, உன்னை நான் நம்புகிறோம், உன்னால் ரிலீஸ் பண்ணலன்னு இப்போ ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்களே. அதுதானே அதானே டீம். இப்போ சிஎஸ்கே பண்ணும், எம்ஐ பண்ணும். ஆனால் ஆர்சிபி வாட்டி பண்ணி நான் இப்போ தான் பார்க்குறேன். இல்ல எஸ்தேல் வந்து இந்திய டீமோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல கடைசி 2-3 வருஷமா இருக்கிறாரு. இந்திய டீம்ல இல்லைனாலும் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர்ட்டி பின்னாடி விலை ஏறும் அவருக்கு அப்படின்னு வெளியே விட்டா இன்னைக்கு எஸ்தேலோட மதிப்பு அதிகம் தான். டெத் ஓவர் நல்லா போறாரு, ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா ஸ்விங் பண்றாரு, எல்லாமே நல்ல குவாலிட்டி. டெத் ஓவர் பவர் பிளே அப்படி இப்படின்னு பார்த்தா நல்லா பவுலிங் போடுறாரு. புவனேஸ்வர் குமார் இருக்கிறாரு, காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. அண்ட் பேட்டிங்ல சொன்னதுதான் ப்ரோ, எனக்கு போன வருஷம் பண்ண மாதிரி இந்த வருஷம் பண்ணுவாங்களாங்கிறது மட்டும்தான் டவுட். இந்த டீம்ல குறைங்கிறதே கிடையாது. டாப் ஆர்டர் கரெக்டா இருக்கு, மிடில் ஆர்டர் கரெக்டா இருக்கு, பினிஷர்ஸும் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸும் சுயேஷ் சர்மா, குர்னால் பட்டியா இருக்காங்க, பவுலர்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க, பவர் பிளேல போறதுக்கு இருக்கு, டெத் ஓவர் போறதுக்கு இருக்கு. ஒரே ஒரு கேள்வி, போன வருஷம் பண்ண மாதிரி பண்ணுவாங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப தோணுது இந்த வருஷம் என்னமோ ஆர்சிபி சொதப்ப போறாங்க அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா என்னன்னு எனக்கு புரியல. நான் லைவ்ல சொன்னேன், அதே மாதிரிதான் இங்கே சொல்றேன், எனக்கு புரியல. என்னமோ தோணுது ஆர்சிபி இந்த வருஷம் சொதப்ப போறாங்க. சரி, இப்போ அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஹெசிலுட்னே ஒரு ஒருத்தர் மேலே டாமினன்ஸா போறாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா போன வருஷம் ஆர்சிபியோட பெஸ்ட் எக்கானமி யார் தெரியுமா? எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆவீங்க, குர்னால் பாண்டியா. வெறும் 8.8 தான் அவரோட எக்கானமி போன வருஷம். டாப் எக்கானமி அவரு தான், கம்மியா போட்டிருக்காரு. மிச்சம் எல்லாமே 8க்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. அதனால அவருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு, நல்லா தான் விளையாண்டு இருக்காரு. இப்போ அவருமே நல்ல ப்ரொவைட் பண்ண போறாரு. இப்போ நீங்க இன்கேஸ் ஹெசிலுட்டோட இன்ஜுரினால இப்போ டஃபியா நுவான் துஷாராவா? நான் நுவான் துஷாரா 2 மேட்ச் ஒரு மேட்ச் ஆட போறது. ஜேக்கப் டஃபி வேர்ல்டு கப்லேயே பார்த்தா பயங்கரமா அடி வாங்கினாரு. அது சின்னசாமி கண்டிஷன்ஸ் போன வருஷம் அப்படிதான் 2-3 மேட்ச் போது நுவான் துஷாரா தான் ஆடினாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க. லுங்கிடி ஒரு மேட்ச் ஆடினாங்க, அதுக்கப்புறம் நுவான் துஷாரா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவரும் அந்த மேட்ச் நல்லா போட்டார், சன்ரைஸோட தான் ஆடினாரு. அந்த மேட்ச் நல்லா போட்டார். மத்த பவுலர்ஸ் தான் சன்ரைஸ் அடிச்சாங்களே தவிர நுவான் துஷாரா நீங்க அடிக்கல. நல்லாதான் இருக்கு, பேக்கப்புமே நல்லா இருக்கு. நுவான் துஷாரா என்ன பண்ண உங்களுக்கு 2 மேட்ச் போட்டு தந்துருவாரு. அது இல்லாம நம்ம நல்லா இருக்கு. இது நீங்க வந்து போன வருஷம் இல்ல போன வருஷம் பண்ண மாதிரி எப்படி பண்ணுவாங்கிறது மட்டும் தான் கேள்வி. நீங்க டீம் சூப்பராக இருக்கு, குறை சொல்றதுக்கு இல்ல. நம்ம சால்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ல ஜார்டன் காக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அவரும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான், நல்லா ஆடிட்டாரு. நம்மளாம் அலற ஓட்டு போறாங்க. நீ என்ன இப்ப போன வருஷம் எனக்கு திரும்பவும் இது ட்ரெண்ட் செட் பண்ணிருமா இன்னொரு கப்புக்கு? இல்ல, இப்போ இது வந்து இது வரைக்குமே கப் அடிச்ச டீம்லாம் பண்ணத ஆர்சிபி இந்த வருஷம் பண்ணிருக்காங்க. என்னன்னா கோரை ரீடைன் பண்ணிருக்காங்க. அவங்களோட கோர் யார் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களை அப்படியே ரீடைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த வருஷம் பண்ண நல்லது. இருந்தாலுமே 1-2 சின்ன இன்ஜுரிஸ், ஃபார்ம் இல்ல, கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தரை பத்தி பேசாம பவுலிங் முடிக்கவே முடியாது, புவனேஸ்வர் குமார் இந்த யார்கர் கிங், இல்லைன்னா டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே போலாம். அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான்னு தெரியல. இந்த வருஷம் எப்படி இருக்கு? லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் கூட பெருசா நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வர் குமார் நான் அவரோட ரேட் பண்ண சுயேஷ் சர்மா பயங்கரமா போட்டு கொடுத்துருக்காரு. இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு உனக்கு முக்கியமான மேட்ச்ல மிடில் ஆர்டர்ல விக்கெட் எடுத்து அத்தனை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. எனக்கு என்னமோ சுயேஷ் சர்மா இன்னுமே அப்படியே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வர் குமார் நீ சொல்றியா? நீ சின்ன லோக்கல் டோர்னமெண்ட்லாம் போய் விளையாண்டுட்டு இருக்காரு. எனக்கு அவரு திரும்பி ஆனா பழைய ஃபார்ம் எதிர்பார்ப்போமான்னு தெரியல. நல்லா விளையாண்டா நல்லா இருக்கும். புவனேஸ்வர் குமார் 2018 அவரோட பீக் போயிருச்சு. போன வருஷமா அவரோட லெவலுக்கு போடல, ஆனா போட்டு கொடுத்தாரு. இல்ல நீங்க போன வருஷம் அதான் உண்மை. ஆமா, ஹெசிலுட் மேலே எல்லாருமே ஹெசிலுட்னு பேசுற மாதிரி ஆச்சு. நீங்க இதுக்கும் மறக்கூடாது, ஆப்ஷன்ல வந்து 2வது ஹையஸ்ட் பிட்டர் மும்பை தான் இருந்தாங்க. மும்பை சரி போனாங்க புவனேஸ்வர் குமாருக்கும். அதையும் நம்ம மறக்க கூடாது. அவரோட ஹைப் இருந்துட்டு தான் இருக்கு. சரி, ஓகே. பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பார்த்துட்டோம். மும்பை சொன்னனால நான் சிஎஸ்கே சொல்லாம போக கூடாது. ஹெசில்வுட்டை கண்டுபிடிச்சதே நாங்க தான்.
ப்ரோ ப்ரோ அதுக்கு முன்னாடியே மும்பைல சைன் பண்ணாங்க, மும்பைல ஆடல ப்ரோ. மும்பைல சைன் பண்ணதோட உட்கார வச்சிட்டீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நாங்க தான் ப்ரோ உட்கார சைன் பண்ணப்ப ஆக்சஸ் வந்துருச்சுன்னு ஆடாம போயிட்டாரு தலைவர், அதனால அப்படியே விட்டாச்சு. சரி விடுங்க, பவுலிங் பேட்டிங் எல்லாமே பார்த்திருப்போம். சரி, இந்த டீம் வந்து பிளேயிங் லெவன் எங்க 3 பேர்த்தோடதுமே இந்த வீடியோல எல்லாமே ஒரே பிளேயிங் லெவன் தான். நான் பிளேயிங் லெவன் நீயே படிச்ச ஒரே பிளேயிங் லெவன் தான், பெருசா எங்களுக்கு சேஞ்சஸ் கிடையாது. உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தா கமெண்ட் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் தலைவன் விராட் கோலி, அடுத்தது பில் சால்ட். நான் படிக்கல ப்ரிஃபர் பண்றேன் வெங்கடேஷ் ஐயர், ஏன்னா கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல. 3 பேருமே அப்படிதான் நினைக்கிறேன். ரஜத் படிதார் கேப்டன், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் ரொமாரே ஷெப்பர்டு, குருணால் பாண்டியா, யாஸ் தயால், ஸ்லாஷிங் போட்டு மங்கேஷ் யாதவ் போட்டுக்கோங்க இப்பயே இன்கேஸ் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா. அப்புறம் புவனேஸ்வர் குமார், சுரேஷ் சர்மா இம்பாக்ட் பிளேயரா எக்ஸிக்யூட் எடுத்துட்டு வரலாம். டஃபி, நுவான் துஷாரா பெருசா இம்பாக்ட் பிளேயருக்கு இங்க இவங்க தான் ஆடுவாங்க, வேற பின்னாடி யாரும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு பேட்டிங் வேணும்னா டிம் டேவிட் எடுத்துட்டு வேணா பெத்தல் எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி தான் இருக்க போகுது. 3 பேர் பிளேயிங் லெவனும் இதே தான். சரி ஓகே, நம்ம பிளே ஆஃப்ஸ்ல இவங்க எத்தனாவது இடத்துல முடிப்பாங்க, உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லுங்க, வீடியோ முடிச்சிடலாம் இதோட. இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். யாஸ் தயால் பதிலா ஸ்லாஷ் போட்டு மங்கேஷ் யாதவ்னு சொல்றேன். யாஸ் தயால் வாங்காத அடியே கிடையாது. 5 பாலுக்கு 5 6 ரிங்கு சிங்கிட்ட கொடுத்து கேரியரே முடிஞ்சிச்சுங்கிறப்ப ஹோப் கொடுத்து ஆர்சிபி வாங்கி அவர் நல்லா ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்தது, அவர் கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் பண்ணிட்டார் நான் எந்த தப்பு பண்ணலன்னு. அதையும் மறக்கக்கூடாது. அவருக்கு நான்லாம் பண்ணது நீங்களே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணி பயங்கரமா பால் போட போறாருன்னு நான் நினைக்கிறேன். பால் போட்டா சந்தோஷம் தான் நம்மளுக்கு, ஏன்னா கிரிக்கெட் வந்து ஒரு வருஷமா டச்ல இல்லாம வராரு. அதனால சொல்றேன், கேம்ப்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் அப்டேட் எதுவும் காணோம் நெட்லயுமே, அதனால சொல்றேன். சரி தினேஷ் வந்து ஆரம்பிப்போம். என்ன ரேங்கிங் தர, எப்படி முடிப்பாங்க பிளே ஆஃப்ஸ்? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ போன வருஷம் அந்த மாதிரி டாப் 4 இல்லைன்னா நேத்து அந்த 5th பிளேஸ் விட்டலாம். 5th பிளேஸ் ஒரு பிளேஸ கொடு தம்பி, நீ எல்லாம் ஒரு பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ. கிரிக்கெட்டிங் வந்து இட்ஸ் அண்ட் பட்ச் தானே இருந்துட்டு போகுது. நீ ஒண்ணு கொடுப்ப, அதுதான் இந்த வருஷம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. 6 தான் பிளேஸ் 6ஆ 6th தான் நேத்து கொடுத்துட்டு நேத்து கொடுத்துட்டு 6 நினைக்கிறேன். 4-5 சொன்னேன். 10க்கு எத்தனை ரேட்டிங்? டீம் சூப்பர் டீம், 8 ரேங்க், 10க்கு 8 கொடுத்துட்டு 6th பிளேஸ் கொடுக்காதுன்னு கேக்குறாங்க. டீம் நல்ல டீமா இருக்கு, ஆனா இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போறாங்கிறது பொறுத்து தான் இருக்கு. பிரபு உங்களோட ரேங்கிங் சொல்லுங்க. எனக்கும் நான் வந்து இந்த டீமுக்கு வந்துட்டு 8 பாயிண்ட் தரேன் 10க்கு. சூப்பர் டீம் அப்படியே இருக்கு, கப்படிச்ச டீம் அப்படியே இருக்கு. அது இல்லாம நான் இந்த டீம் பிளே ஆஃப் கண்டிப்பா வந்துரும், நம்பர் 4குள்ள வந்துரும். நம்பர் 4 தரேன் 0.4. சரி ஓகே, விராட் கோலி, என்னோட ரேங்கிங்குமே அதேதான். விராட் கோலி சிஎஸ்கே பார்த்து கத்திட்டாரு. அப்படியா, நான் சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்றேன். என்னமோ தெரியல, தலைவன் வேர்ல்டு கப்புக்கு வந்துட்டு கேப்டன் பண்ண போறாங்க. ஓகே, இல்ல சொல்றாரு பாப்போம். சரி, அதுக்கு முன்னாடி என்னோட ரேங்கிங் வந்து அதே 8 தான். நானும் அதே 4வது பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க, கண்டிப்பா 4வது இடத்துல வந்துருவாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும்னு எனக்கு தோணுது, ஆனாலுமே பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க. சரி ஓகே, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஆர்சிபி ஃபேன்ஸை வந்து ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி கண்டினியூவா வீடியோ வந்துட்டு இருக்கு, எல்லாமே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.